வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இழந்த பொருட்களை மீட்கும் பிரபஞ்சத்துடைய 6 ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் நம்ம இழந்த பொருளை நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது பணமாக இருக்கலாம், இல்லை உறவாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் 6 ரகசியம் இருக்குங்க. அதை சரியாக செஞ்சிட்டா இழந்தது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இந்திரனுக்கு அரசாட்சி இழந்தாலும் திரும்ப எப்படி கிடைக்கிது? கடைசியில் எதுவுமே இல்லைன்னா கூட அவனுடைய அந்த ஒரு நம்பிக்கை தான் திரும்பவும் அந்த ஆற்றலை கொடுத்து இழந்த பதவியை கிடைக்க வைக்கிது. குபேரன்கிட்ட இருந்து நாடு பறிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டாலும் அந்த ஒரே முறை வேண்டியதால் தான் பிரபஞ்சம் இழந்ததை விட அதிகமாக கொடுத்தது. நமக்கு தெரிஞ்ச கதைன்னு சொன்னால் நம்ம ஹரிச்சந்திரனை கூட சொல்லலாம். கடைசியில் சுடுகாடு வரைக்கும் ஒரு பெரிய சக்கரவர்த்தி எல்லாத்தையும் இழந்து தனியாக வேலை செய்கிற அளவுக்கு இருந்தார். ஒரு 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 ரூபா கிடைக்கக்கூட எவ்வளோ சிரமப்பட்டார். ஆனால் இவங்கெல்லாம் இழந்ததை எப்படி பெற்றாங்க? இதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பிடிவாதம், இழந்ததை நிச்சயம் நான் அடைஞ்சே தீருவேன், அதுக்கு என்ன எஃபெக்டோ அதை கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், எவன் என்ன தடுத்தாலும் என்னோட முயற்சியை நான் விடவே மாட்டேன். இந்த எண்ணம் தாங்க ரொம்ப ஆழமாக அவங்க நினச்சது கிடைக்க வைக்குது. எந்த இடத்துல விழுந்தமோ எழுந்துரு அப்படின்றது இதுக்காக சொன்னது தான். எங்கே நீ தோற்று போனையோ விடாமுயற்சியோட அதை தூக்கி நிறுத்தப்பார். துவண்டு போய் பயந்து என் வாழ்க்கை அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் கை மீறி போயிடுச்சு, நில குழஞ்சி தடுமாறி ஒரு ஓரமாக உட்கார்றது தான் நீங்கள் செய்கிற பெரிய தப்பு. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பொருளை இழந்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் திரும்பவும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். முதல்ல நன்றி உணவு. கீழே விழுந்தால் கூட என்ன சொல்கிறோம்? நல்ல வேலை இந்த காலில் தான் அடிபட்டுது, கையில் இல்லையே, கையால் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியுதில்ல. இந்த மாதிரி நன்றி உணர்வு நடக்கணும். அதாவது நம்மக்கிட்டேருந்து ஒரு உறவு போச்சுனாலும் பரவாயில்ல, நம்மளை இந்த அளவாவது விட்டுட்டு போச்சே, மொத்தமாக அழிக்கலைல்ல அப்படின்ற எண்ணம். ஏதாவது ஒரு பொருளாக போச்சுன்னு வச்சுங்க, பரவாயில்லப்பா, இருக்கிறது இந்த கொஞ்சமாவது தேரிச்சே அப்படின்னு நினைக்கணும். அந்த நன்றி உணவு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நிறைய விஷயத்தை அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ரெண்டாவது, போனதை நினச்சி மற்றவங்கக்கிட்ட புலம்புறதை முதல்ல விட்டுடுங்க. அது பொருளோ உறவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்க அந்த ஆழமான பற்றுதல் உங்களை விட்டு விலகிதாங்க போகும். அதாவது நீங்கள் எதை ரொம்ப தொடணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதான் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு மாயமான விஷயம். ஆனால் அந்த கிடைக்காததை நோக்கி தான் போகிறமே தவிர கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதே இல்லை. இது அதாவது போனதை மறந்துடுங்க. எனக்கு போனது போயாச்சு, இதுக்கப்புறம் கவலை கிடையாது, மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைங்க. மூணாவது விஷயம், வெற்றிடமாக வச்சிருங்க பழைய குப்பை. அதாவது அந்த நினைவுகளை, அந்த உறவுகள் பண்ண துரோகங்களை, இல்லை உங்ககிட்டேருந்து பறித்த பணங்கள், போனது போயாச்சு, மொத்தமாக பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணிவிடுங்க உங்களையும் உங்கள் மனசையும். அப்போ தாங்க புதிய விஷயம் நீங்கள் நினைக்கிறது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்லேயே பாருங்களேன், ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா முதல்ல தேடுற இடம், எந்த இடம் காலியாக இருக்கோ அங்கே தான் அதை வைக்க பார்ப்பீங்க. இதுவும் ஒரு கான்செப்ட் தாங்க. எந்த இடம் வெற்றிடமோ அந்த இடத்துக்கு பொருள் தானே வந்து சேர்ந்து வந்து உட்காந்துக்கும். காலியாக எந்த இடத்தையுமே விடாதுங்க. இது உங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் வெற்றிடம்ன்றது ரொம்ப அவசியங்க. ஒரு செல்வந்தர் உங்களுக்கு செல்வம் கொடுக்க வராருன்னா உங்கள் முதல்ல உங்களுடைய பாத்திரம் காலியாக இருக்கணுங்க. பாத்திரம் ஃபுல்லாக நீங்கள் செல்வத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் வேறு இடம் தேடி தானே போவார். இதுதான் அந்த வெற்றிடம். 3 விஷயம் சொல்லிட்டேன்.
அடுத்தது நிகழ்காலத்தில் வாழறது. போனதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த துன்பந்தான் அதிகமாக இருக்கும், அதிகமாக வரும். நிகழ்காலத்தில் உங்கள் கண் எதிர்க்க பார்க்குற சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிங்க. இது உங்கள் மனசு இதனால் பயங்கரமாக சந்தோஷம் அடையும். அதாவது அந்த பழைய விஷயத்தை மறக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு துன்பம் நேர்ச்சுன்னா நீங்கள் அப்செட்டாக உட்காந்துருக்கும்போது டாக்டர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? ஏதாவது ஒரு சுற்றுப்பயணம் இல்லை கோயில் குளம் எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த மனசை மாற்ற பார்க்கணும், ஏமாற்றணும், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லணும். இதுதான் நடந்து போன விஷயத்தை நினைக்காம புதிய சந்தோஷங்களை நினைக்க ஆரம்பிங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் உங்கள் கூட ஒட்டிக்கும். இப்போ உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கூட ஒரு 4 பேர் ஒரு நல்ல விஷயத்துக்கு கைத்தட்டினா உங்களுடைய கை எப்படி தானாக கைத்தட்ட போதோ அந்த மாதிரி இது வந்துடும். அடுத்தது 5வது விஷயம் மன்னிப்பு, சமாதானம். குறிப்பாக உறவுகளை இழந்திருந்தால் அந்த நபர் மேலே இருக்கிற கோபம், காயத்தை உடனே மறந்துடுங்க, மன்னிப்பை கொடுத்துருங்க. இது கொடுக்கறதுனால உங்கள் காயம் சீக்கிரமாக ஆறிடும். இல்லைன்னா இந்த காயத்தினால் உங்கள் மனசு துன்பப்படும். துன்பத்தில் எந்த நல்லதும் நடக்காது. துன்பப்பட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு பண்ணிட்டு போனவங்கள சதா சர்வகாலம் நினச்சிட்ருப்பீங்க, இல்லைன்னா அவங்கள திட்டிகிட்ருப்பீங்க. இப்போ இங்கே பேட் வைப்ரேஷன் யார் கொடுக்கறது? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. உங்களுடைய எண்ணம் உங்களை தான் தவறாக வழி நடத்தும். அதனால் அந்த மன்னிப்பை கொடுத்து கைட்டி விட்டுருங்க. 6வது கர்ம வினையும் மாற்றமும். சில நேரங்களில் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளோ பணமோ உறவோ பறிக்கப்பட்டா நிச்சயம் வேறொரு சிறப்பான பொருளாக உங்கள்கிட்ட வர்றதுக்கு காத்துட்ருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கிழிஞ்சு போன துணி, அதை நீங்கள் தூக்கி எரிஞ்சாதான் புதிய துணி வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். இல்லை யாராவது பார்த்தா கூட உங்கள்கிட்ட துணி இல்லைன்றது தெரிஞ்சு புதிய துணியை கொடுக்கறதுக்கு மனசு வரும். இந்த எண்ணம் வலுவாக இருந்துச்சுன்னா என்கிட்ட இல்லை, நானாக கண்டிப்பாக நான் இதை வாங்கி தான் ஆகணும். ஒரு துணி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து என்ன தோணும்? முதல் வேலையாக போய் வாங்கணும். என்கிட்ட இல்லை. இந்த ஆற்றல் தான் கடமை. அதாவது எந்த காலத்துக்கு கொண்டும் இதனால் நீங்கள் தோற்றுறக்கூடாது. உங்களுடைய வேலை எதுவோ அதை விடாமல் செஞ்சிட்ருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு 21 நாள் பயிற்சி தான் சொல்ல போகிறேன். தினமும் காலையில் எழுந்ததுமே சத்தமாக எனக்கு தேவையானது அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, என் வாழ்க்கையிலேருந்து போனதாக இருக்கட்டும், இன்னும் மேன்மையான வடிவில் என்கிட்ட வர காத்துட்ருக்குது. நான் இழந்ததை விட 1000 மடங்கு நன்மைக்கு தகுதியானவன் நான். அந்த அளவு ஆற்றல் என்கிட்ட இருக்குது. என் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம்லாம் நிகழப்போகுது. நான் அதை வரவேற்க காத்துட்ருக்கேன். இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தினமும் காலையில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். மத்தியானம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது 2 கையையும் ஆகாயமாக அப்படி விரித்து பார்த்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி, என் கை புதிய வார்ப்பை, அதாவது புதிய வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கு. மனசார சொல்கிறேன், எதை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு உணர்வு பூர்வமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த சந்தோஷமாக அந்த வானத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், புதிய புதிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ காத்துட்ருக்க, அதை நான் எதிர்பார்த்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு சொல்லிவிட்டு, யாருக்குமே நீங்கள் பண்ணுறது தெரியாது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். நைட்டு கண்டிப்பாக படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நீங்கள் வேண்டினது நடக்க போகுது, அடுத்தது புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்போ வசதி வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இதை வச்சு நீங்கள் எப்படி அனுபவிக்க போகிறீங்க. தூக்கத்தில் நீங்கள் காண்ற கனவு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. உங்களுடைய மகிழ்ச்சியாக எப்படி, நான் இன்றைக்கி இந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு நான் இப்படி போக போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் இந்த காரில் நான் போய் இந்த ஊருக்கு போக போகிறேன், இந்த காரில் ஏற போகிறேன், இந்த காரை தான் நான் வாங்க போகிறேன். என்ன அளவுக்கு மிதிகமாக, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் நினைக்கிறது இந்த வானத்தை விட அதிகமாக தான் இருக்கணும். குறி கிட்ட பார்க்கக்கூடாது.
அதை விட தொலைவாக தான் பார்க்கணும். நீங்கள் கீழே இருக்கிற பூமியை ஆசைப்படாதீங்க, வானத்தில் இருக்கிற நிலவை ஆசைப்படுங்க. உங்கள் எண்ணம் அதிகமாக அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அது உங்களுக்கு வந்து சேரும். இந்த 3 விஷயந்தான் 21 நாளில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் மிக பிரம்மாண்டமாக வந்து சேரும். சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, நடந்ததை மறந்துடுங்க. நீங்கள் உழைப்பை மாத்திரம் நிறுத்தாதீங்க, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைங்க. நிச்சயமாக நினச்சி சாதித்தவங்க எத்தனையோ பேர். இந்த உலகமே நமக்கு நிறைய பேர் அதுக்காக உதாரணமாக காட்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களால் முடியும். நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காதீங்க. உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. முதல் ரகசியம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மானசீகம்ன்றது பிரம்மாண்டமான ஆற்றல். அதை நினைக்க நினைக்க அது பெருசாக உருவெடுத்து வெளியில் வந்து நிற்கும். அதனால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வேணாக்கான கூட மனசுக்குள்ளே நினைக்கலாம். நீங்கள் ஒரு அரண்மனையில் வாழற மாதிரி கூட அந்த மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நான் ஒரு ராஜா, நான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன், எனக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது, நான் அப்படி தான் இருக்க போகிறேன். இந்த எண்ணம் உங்களுக்கு செயலை குடிக்கும். அதே மாதிரி வேறு எந்த எண்ணமும் மனசில் வைக்கவே வைக்காதீங்க. யார் சொல்கிற ஐடியாவும் கேட்காதீங்க. உங்கள் மனசில் நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் எப்போவும் நிறைஞ்சிருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும். போனது வந்ததை நினச்சிக்கிட்டு துக்கப்படாதீங்க. இந்திரன் நிறைய வாட்டி பதவி இழந்தாலும் இந்த ஒரே வெறியில் தான் இருந்தான், நினச்சதை திரும்பவும் அடைவேன்னு. குபேரனும் அது போல தான் நினச்சான். அதனால தான் அளவுக்கு மீறின சொத்து அவன் கைக்கு கிடச்சிது. இந்த உலகத்தில் நடக்காதது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாராலையும் எல்லாம் முடியும். நம்ம நினைக்கிறது தாங்க எண்ணம். என்னால் இதுக்கு முடியாதுன்னா முடியாது, நான் இதை செய்வேன், சாதிச்சு தான் காட்டுவேன். ஏங்க நம்ம மயூரி சுதாச்சந்திரனை எடுத்துக்கோங்க. இந்த கால் இல்லைன்னா கூட நான் நடனம் ஆடுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஹையில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சொல்லி தான் இருக்காங்க. அதனால் தைரியத்தை விடாதீங்க, சாதிக்க போகிறீங்க, சாதித்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.